பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. நமஸ்காரம். போன தொடரில் நம்ம திருமணி மாடக் கோவில் பற்றி சில விவரங்களை பார்த்தோம். நான் அப்பயே சொன்ன இந்த திருமணி மாடக் கோவிலில் 11 கருட சேவை எப்படி கொண்டாடுவா அப்படிங்கிறத நம்ம விளக்கமாக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னேன். இங்கே எப்படின்னா இந்த 11 கருட சேவைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ஊரில் எங்கெங்கே இருக்காளோ அவள் எல்லாரும் வேறு எந்த விழாக்கு வராளோ இல்லையோ இந்த 11 கருட சேவைக்கு அந்த ஊருக்கு வந்து சேர்ந்துருவா. திருமணி மாடக் கோவில் இது எப்படி பண்ணுவா அப்படின்னா தை அமாவாசைக்கு அன்னைக்கு அடுத்த நாள் பிரதமை இல்லையா, நாளில் தான் இது நடக்கும். அந்த பிரதமை அன்னைக்கு என்னென்னா மத்தியானம் 1 மணிலேருந்து 6 மணி சாயங்காலம் மட்டும் ஒரு 5 மணி நேரம் இருக்குது இல்லையா. இந்த 5 மணி நேரத்தில் இந்த சுற்றி இருக்கிற 10 பெருமாளும் இங்கே இருக்கிற ஒன்றை சேர்த்து 11 மணிமாடக் கோயிலையும் சேர்த்து தான் 11. அந்த 11 பெருமாளும் ஒவ்வொருத்தராக வருவாளாம். எல்லோரும் ஒரே சமயத்தில் வரமாட்டாங்க. ஏன்னா எல்லோரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கா, கொஞ்சம் தூரத்தில் இருக்கா, வேறு கோவிலில் இருக்கா. அவள் கிளப்பும்போது எந்த சமயத்தில் அவள் கிளம்புறா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் 11 பெருமாளும் வருவாளாம். இந்த 11 பெருமாள் வந்தோடனே இந்த மணிமாடக் கோவிலே எப்படின்னா அழகாக மண்டபம் மாதிரி பண்ணியிருப்பாள். இந்த மண்டபம் எப்படி இருக்குன்னா 13 மண்டபம் பண்ணியிருப்பாள், தூணாக கட்டி. இந்த 13 மண்டபத்தில் வந்து 11 மண்டபத்தில் வந்து இந்த 11 பெருமாளோட உற்சவர் அங்கே இருப்பார், கருட சேவையில் இருப்பார் அவர். மீதி 2த்தில் வந்து ஒன்றுத்த திருமங்கை ஆழ்வாரை அங்கே வச்சுருவா, இன்னொன்றில் மணவாள மாமுனிகளை அங்கே வச்சுருவா. ஸோ இந்த 13 இடமும் அப்படியே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அந்த எல் வடிவத்தில் இருக்கும். இந்த எல் வடிவத்தில் இந்த பக்கம் நின்றுட்டு எல்லா பக்தர்கள்லாம் எல்லாம் சேவிப்பாள். இது எப்படி வருவா அப்படின்னா ஒவ்வொரு பெருமாளும் அங்கே வந்துட்டாலா, ஒவ்வொரு பெருமாளும் வந்தவுடனே அந்தந்த பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுவாள். எல்லாருக்கும் திருமஞ்சனம் பண்ணி அந்த பெருமாளை அலங்காரம் பண்ணி அவளை ஊர்வலமாக வரத்துக்கு அவர் முன்னாடி வருவார். அந்த பெருமாள் வருவார். அந்த பெருமாள் வந்தவுடனே இந்த பக்கத்துலேருந்து இவர் இங்கே திருமங்கை ஆழ்வார், அவர் முந்தின நாள் வருவார். அது நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். திருமங்கை ஆழ்வார் திருவாலி திருநகரிலேருந்து அவர் கிளம்பி வருவார் பாருங்க, ராத்திரி எல்லாம் அந்த வயல் வழியாக வருவார். அந்த வயலில் காற்றெல்லாம் அடிக்குமா, அந்த காற்றெல்லாம் அடித்து புல்லெல்லாம் அசையும் போது எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுமா. திருமங்கை ஆழ்வார் நம்மளோட இதுபடி வராரு சொல்லிட்டு. திருமங்கை ஆழ்வார் வந்து எந்த வயல் வழியாக வராரோ அந்த வயல்லாம் அந்த வருஷம் வந்து அமோக போகமாக வரும் அப்படின்பா. கடன்னு அவள் பாட்டுக்கு வயல் வழியாக தூக்கிட்டு போயிடுவா அவர் திருமங்கை ஆழ்வாரை. அந்த திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணுவார், இந்த ஒரு பெருமாள் வந்து ரெடியான உடனே என்ன பண்ணுவார், நேராக முன்னாடி வந்து அவர் மங்களாசாசனம் பண்ணுவார். அவர் தான் எல்லா பாசனமும் பாடியிருக்கார் இல்லையா, ஒவ்வொரு ஸ்தலத்துக்கும் அவர் மங்களாசாசனம் பண்ணுவார். அவர் மங்களாசாசனம் பண்ணிட உடனே அவருக்கு வந்து எல்லாம் மாலை மரியாதை அதெல்லாம் பண்ணுவாள். இந்த மாலை மரியாதை எல்லாம் பெருமாள் ஏற்றுட்டு அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வாருக்கு இந்த மாலை மரியாதை எல்லாம் வந்த உடனே அவர் திருமங்கை ஆழ்வார் ஒரு சுற்றி வருவார். பெருமாளை வந்துட்டு திருமங்கை ஆழ்வார் எதிர்க்க நிற்பார். உடனே இந்த பெருமாள் போயிடுவார். அதுக்கப்புறம் இன்னொரு பெருமாள் வருவார். ஸோ இதை போல் ஒவ்வொரு பெருமாளாக வந்து இங்கே திருமங்கை ஆழ்வார் வந்து அவரை சுற்றி அந்த 10 பாசுரம் 15 பாசுரத்தை பாடிட்டு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ பாசுரம் இருக்கோ அவ்வளோ பாசுரத்தை பாடிட்டு அவர் இது போல் இந்த மங்களாசாசனம் பண்ணுவார். அது பாடும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கும்பல் எல்லாம் இருக்குது பாருங்க, அவள் எல்லாருக்கும் தெரியும் அந்த பாசுரம் எல்லாம். அந்த கும்பல் எல்லாரும் சேர்ந்து பாடும்போது அப்படியே மெய்சில் இருக்குமா. அதனால் உங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக இந்த ஒரு இடத்துக்கு வந்து தை அமாவாசைக்கு அடுத்து தை அமாவாசை அன்னைக்கு ராத்திரி போனால் கூட போதும். தை அமாவாசை அன்னைக்கு ராத்திரி போயிட்டு அதுக்கு அடுத்த நாள் இருந்து இந்த 11 கருட சேவையை வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கண்டிப்பாக நீங்கள் தரிசனம் பண்ணணும். அதை போல் அவ்வளோ முக்கியமானது. இன்னொன்று இந்த இடத்துல என்னென்னா, நான் இது சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து ஒரு ஐதீகமும் இது போல் ஒன்று சொல்லுவாள். அந்த ஐதீகம் என்னென்னா, இதில் திருமங்கை ஆழ்வார் வந்து ஓங்கு பைந்தான் கண்ணார் கரும்பின் களை தின்னு வைகி கழுநீரில் மூழ்கி செழுநீர் தடத்து மண்ணேந்திர மேதிகள் வைகு நாங்கூர் மணிமாடக் கோவில் அப்படின்னு ஒரு இடம் பாடியிருக்கார். இந்த இடத்துல வந்து வைகி கழுநீரில் அப்படின்னு வந்துட்டு அதே இடத்துலையே வந்து திருப்பியும் வந்து வைகுநாங்கூர் அப்படின்னு வரும்.
ஸோ இதில் வந்து பட்டர் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட வந்து இந்த பிள்ளை விழுப்பறையர் அண்ட் ஆப்பான் திருவெழுந்தூர் அரையர் அவள் 2 பேர் சிஷ்யாலாக இருந்தாலாம். அவள் வந்து பட்டரை கேட்டாலாம், என்னத்துக்கு இது போல் இந்த பாசுரத்தை வந்து வைகின்னு ஒரு இடத்துல வருது, அதுக்கப்புறம் வைகும்னு என்னத்துக்கு 2 இடத்துல இது போல் ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டரை கேட்டாலாம். அதற்கு பட்டர் வந்து இது போல் அதாவது இளம் எருமைகளாம். அது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த கரும்புகள்லாம் தின்னு அங்கேயே தங்கி செங்கழி நீர் பூக்களில் தடாகத்தில் மூழ்கி அங்கே இருக்கிற எருமைகள்லாம் மூழ்கி அந்த கொம்புகளால் மண்ணை ஏந்துமா. அந்த கொம்பால் மண்ணை ஏந்தி இளம் எருமைகள் அங்கேயே தங்கி இருக்கப்பெற்ற திருநாங்கூர் அப்படி எப்படியெல்லாம் பாடுறாரு பாருங்க அவர். அந்த இடம் திருநாங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு பாடுறாராம். ஸோ அதுக்கு பட்டர் சொன்னாராம், ஆஹா இது போல் ஏன்னா இளம் எருமைகள் இல்லையா, அவைகள்லாம் ரொம்ப மென்மையானவை. முரட்டு எருமைகள்னால் பதறி பதறி நடக்கும், ஆனால் இளம் எருமைகளால் வைகி வைகி கிடக்கிறபடி அப்படின்னாலாம். அதாவது என்னென்ன இயற்கையாகவே எருமைகள்லாம் ரொம்ப மெதுவாகத்தான் சொல்லும், அதுலேயும் மென்மையான இளம் எருமைகள் ஆகையால் இன்னும் மெல்ல மெல்ல செல்கின்ற என்பதை கூறவே ஆழ்வார் வந்து 2 இடத்துல வைகி வைகி என்ற சொல்லை பயன்படுத்துகிறார்னு பட்டர் வந்து ரொம்ப அருளிய நயமான விளக்கமாகும். இது வந்து இந்த இடம் வந்து கண்டிப்பாக எல்லோரும் போக வேண்டிய சிரமான பூமி. பத்ரிகாசிரமத்தை திருக்க பெருமாள் திருமணி மாடக்கோவில் எல்லாரும் பழமை என்று சொல்லத்தக்க அளவில் அமைந்திருந்த பகுதியில் பைங்கார் கொக்கும் செங்காலன்னமும் குயிலும் மயிலும் கிளியும் புறாவும் தன் துணையோடு பறந்து ஒன்றி திளைத்து விளையாடி மகிழும் காட்சிகள்னு திருமங்கையாழ்வார் பாடலில் வந்திருக்காங்க. எவ்வளோ அழகான ஒரு இயற்கையை வந்து ரசிக்கணும்னா இந்த இடத்துக்கு போய் கண்டிப்பாக எல்லாரும் ரசிக்கணும். அதனால் கண்டிப்பாக இந்த பக்கம் போகும்போது எல்லாரும் இந்த க்ஷேத்திரத்துக்கு போயிட்டு பெருமாளை சேர்த்துக்கணும். இதில் வந்து ஒன்றே ஒன்று என்னென்னா, இன்னும் இங்கே நீங்கள் உற்சவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் உற்சவங்கள் வந்து சித்திரை உற்சவம் வந்து சித்திரை நட்சத்திர பெருமாள் இவர், சித்ரா இவர். அதனால் சித்திரையில் வந்து பிரம்மோத்சவம் அது ஒரு 10 நாள் நடக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இவரோட இது எப்படி இருக்குன்னா, அமர்ந்த கோலத்தில் ஒரு திருவடியை மடிச்சுட்டு இருப்பாராம், இன்னொரு திருவடி வந்து தாமரை மேலே இருக்குமா, அதை போல் இவரோட திருவடி இருக்கும். அப்புறம் ஆடி மாதம் சுக்லபக்ஷம் ஏகாதசியில் வந்து இவருக்கு தைலக்காப்பு நடக்கும். அதுக்கப்புறம் ஆடி வெள்ளிக்கிழமை வந்து தாயாரோட ஊஞ்சல் உற்சவம் நடக்கும். ஸ்ரீதேவி பூதேவி சகிதம் அமர்ந்த திருக்கோலத்தில் இருப்பார். அதுக்கப்புறம் வந்து இருக்கவே திருநாங்கூர் உற்சவம், அந்த 11 கருட சேவை உற்சவம். இது 2 தான் முக்கியமான உற்சவமுங்க. அதனால் கண்டிப்பாக அந்த திருநாங்கூர் கருட உற்சவத்துக்கு பக்தர்கள்லாம் போய் பெருமாளோட அருளை பெறணும்னு வேண்டிக்கிறேன். எப்பொழுதும் போல ரொம்ப அருமையாக சொன்னேன். 2 விஷயம் எனக்கு இந்த கோவிலில் வந்து ஒன்றுனா, இது திருநாங்கூருக்குள்ளேயே இருக்கிற ஒரு கோவில். அதனால் திருநாங்கூர் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி 11 கருட சேவை வந்து கண்டிப்பாக சேவிக்கணும்னா 11 கருட சேவை மட்டும் இல்லை, அந்த திருநாங்கூருக்குள்ளே இருக்கிற திவ்ய தேசங்களெல்லாம் நம்மளால் சேவிக்க முடியும். அந்த ஆழ்வார் வந்து எதிர்கொண்டு அழைக்கிறது அதெல்லாம் வந்து எந்த ஊரில் கருட சேவை நடந்தாலுமே ரொம்ப ரம்யமாக இருக்கும் மனசுக்கு. 9 கருட சேவை ஆழ்வார் திருநகரில் நடக்கும். அதே மாதிரி இப்போ 11 கருட சேவை திருநாங்கூரில் எல்லாரும் போய் சேவிச்சு அனுபவிக்கணுங்கிறது ஒரு வேண்டுகோள். அடுத்தது நம்ம பழைய கால கோவில்னா கூட அந்த ஆர்கிடெக்சரல் இன்டெலெக்சுவல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 3 துவாரம் வழியாக சூரியனோட கிரகணம் வந்து இன்னைக்கும் அந்த பெருமாள் திருக்கரங்களில் இருக்கிற அந்த சக்கரத்து மேலே பட்டுன்னு இருக்குன்னா, அந்த காலத்தில் அந்த கட்டடக்கலை நிபுணர்கள்ன்றவா வந்து எவ்வளோ சிறந்திருந்தா. இது நமக்கு இந்த ஒரு கோவிலில் மட்டும் இல்லை, நம்ம ஒரு திவ்ய தேசங்களை சேவிச்சுட்டு வரும்போது சில கோவில்களில் வந்து இதை அனுபவிக்கிறோம். அந்த கல்கருடன்ல பார்த்தோம் எப்படி அந்த கல்கருடன் வந்து வெயிட் ஜாஸ்தியாகிறது எப்படி குறையிறது அப்படின்னு. அதே மாதிரி வந்து அந்த உத்தமர் கோவிலில் அந்த அந்த கிணறு இருக்கு இல்லையா, ஸ்வஸ்டிக் கிணறு, அதை பற்றி பார்த்தோம். இதெல்லாம் பார்க்கும்பொழுது ஒரு கோவில்லையும் வந்து இதுக்கோசரமாவது அன்பர்கள் இந்த நிகழ்ச்சியை கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் பக்தி மட்டும் இல்லை, அவளுக்கு வந்து அந்த அறிவுத்திறன், அப்புறம் கட்டிடக்கலை நிபுணர், ஆகம சாஸ்திரங்கள், எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு கோவில்களை அனுபவிக்கும் போது வெறும் போய் பெருமாளை சேவிச்சுட்டு நம்ம மனசில் இருக்கிற குறையெல்லாம் அவர்கிட்ட கொட்டிட்டு நீ என்னோட இதை நம்ம மெட்டீரியலிஸ்டிக்காகவே இல்லாமல் இவ்வளோ விஷயங்கள் நம்மளோட மதத்துலேயா இருக்கட்டும் தர்மங்கள்லையா இருக்கட்டும் இருக்குன்றது வந்து அனுபவபூர்வமாக நாங்கள் அனுபவிக்கிறோம், சொல்கிறவாளும் கேட்குறவாளும் அனுபவிக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் எல்லாமும் அன்பர்கள் கடைசி வரைக்கும் திருப்பி நான் சொல்கிறது என்னென்னா, கடைசி வரைக்கும் கேளுங்க. நிறைய விஷயங்கள் ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிறார். அதனால் இதை கடைசி வரைக்கும் நீங்களும் கேட்டு அனுபவிக்கணுங்கிறது தான் என்னோட சிறிய வேண்டுகோள்.
இதோட நம்ம வந்து அடுத்த திவ்ய தேசத்துல மீண்டும் உங்களோட இணைஞ்சிருப்போம். வணக்கம்.